எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சத்திய மார்க்கமாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நன்மக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சிறப்பான இன்றைய ஜும்மா தினத்தில் அல்லாஹ்வுடைய வேதமான திருக்குர்ஆனின் போதனைகளாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உபதேசங்களாகவும் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற செய்தி என்னவென்றால், வஹி என்பது குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். வஹி என்ற சொல்லும் அதனுடைய பிரயோகமும் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்விடமிருந்து அவனுடைய இறை தூதர்களுக்கு தரப்பட்டதுதான் வஹி. அதன் மூலம்தான் வேதங்கள் அருளப்பட்டது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இறுதி தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த வஹிதான் திருக்குர்ஆன் என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். வஹி என்றால் என்ன? வஹி என்ற அந்த ஒரு நிலை இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு நிரூபண உண்மை. நம்மை எல்லாம் பிரமிக்க வைக்கும், ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே கொண்டு செல்லும் ஒரு விஞ்ஞான நிரூபண உண்மையை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். காரணம், அல்லாஹ் சாதாரணமானவன் அல்ல. அவன் மிக சிறந்த ஒரு படைப்பாளி, நுணுக்கமான அறிவு படைத்தவன், பேரறிவாளன், நுண்ணறிவாளன். அவனுடைய படைப்புகள் எதுவுமே ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்காது, எதுவுமே வீணாக இருக்காது. அவனுடைய மகத்தான வல்லமையின் சான்றுதான் வஹி என்பது. இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு பிரமிக்க வைக்கும் ஒரு உண்மை. இன்ஷா அல்லாஹ், காரணம் இதை அறிந்து கொள்வதால் அல்லாஹ்வுடைய வல்லமை தெரியும், நமக்கு ஈமான் அதிகரிக்கும். அதற்காக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக வஹி என்ற ஒன்று திருக்குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் நாம் பரவலாக காணலாம். இறை தூதர்களில் அனைவருக்கும் அல்லாஹ் வஹி அறிவித்து தந்திருக்கின்றான். அல்லாஹ் தன்னை திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபஅவ்ஹைனா இலா மூஸா, நாம் மூஸாவுக்கு வஹி அறிவித்தோம். அல்லாஹ் வஹின்னு தான் சொல்றான். அதே போல நபிமார்களுக்கு மட்டுமல்ல, தேவைப்பட்டால் சாதாரண மனிதர்களுக்கும் அல்லாஹ் வஹி அறிவிப்பான். அதையும் நாம் திருக்குர்ஆனிலே காணலாம். வஅவ்ஹைனா இலா உம்மி மூஸா, மூஸாவுடைய தாயாருக்கும் நாம் வஹி அறிவித்தோம் அல்லாஹ் சொல்றான். அவருக்கு பாலூட்டுவாயாக. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். எதற்கு? மூஸாவிற்கு நீ பாலூட்டு, இதை ஒரு வஹியாவே அறிவிக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நபிமார்கள் அனைவருக்கும் அற்புதங்கள் தரப்பட்டது. மிராக்கிள், குதிரத், அந்த அற்புதங்கள் தரப்பட்டது. எனக்கு தரப்பட்ட அற்புதம் எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. எனக்கு தரப்பட்ட, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு தரப்பட்ட அற்புதம் எது தெரியுமா? இந்த வஹி தான் அற்புதம். எந்த நபிமார்களும் இப்படி சொல்லவில்லை, வஹி எங்களுக்கு அற்புதம் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனக்கு தரப்பட்ட அற்புதம் தான் இந்த வஹி என்பது. இன்னும் சொல்ல போனால், மனிதர்களுக்கு மட்டுமல்ல வஹி, உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகள், உயிரினங்கள், ஜட பொருட்கள் அனைத்துக்கும் வஹி இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஏனோ தானா என்று நிரூபிக்கப்பட்டது அல்ல. கண்டுபிடித்த விஞ்ஞானிக்கு நோபல் பரிசு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு உலகத்தில் மிக உயர்ந்த பரிசாக கருதப்படும் நோபல் பரிசு, விஞ்ஞான உலகத்தில் இந்த நோபல் பரிசை விஞ்ஞானம் எதையுமே விஞ்ஞானிகள் சாதாரணமாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். தகுந்த ஆதாரங்களும் நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிக்கப்பட்டதால் தான் அவருக்கு நோபல் பரிசு தரப்பட்டது. அல்லாஹ் கூறுகின்றான்,
தேனிக்கு நாம் வகி அறிவித்தோம். அதான் திருமலையில சொல்லி காட்டோம். தேனி இருக்கு பாத்தீங்கன்னா, தேனி பூச்சி, அதுக்கு வகி இருக்குன்னு சொல்றாங்களா. இந்த உண்மைதான் இன்றைக்கு நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்க காரணம். இந்த குரான் இருக்கு பாத்தீங்களா, திருக்குரான், இது சாதாரண வேதம் இல்லை. நாம் மிகைப்படுத்தி நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. திருக்குரான் இருக்கு பாத்தீங்களா, அருமை பெருமை முழுதாக நாம் உணரவில்லை. இந்த குரான் போல ஒரு வேதம் இனி வராது. குரான் மாதிரி ஒரு வேதம் இனி வரவே வராது. ஆய்வு செய்து பாருங்கள். அந்த குரான் தான் நம்மை பிரமிக்க வைக்கிறது. இந்த விஞ்ஞான ரீதியான உண்மை, குரான் சத்திய வேதம், இது அல்லாஹ்விடமிருந்துதான் வந்தது. ஒரு மனிதரால் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்ல முடியாது என்கின்ற நிறுவன உண்மைதான் இன்றைக்கு நம்மை பிரமிக்க வைக்கிறது. முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், வஹி என்றால் என்ன? வஹி என்ற அந்த அரபி சொல், வஹி வஹி என்று பேசுகிறோமே, இதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தால், இதற்கு நேரடியான அகராதி அர்த்தம் இல்ஹா, உள்ளத்தில் பதிய செய்தல். இதான் அர்த்தம். இல்ஹாம், மறைவாக போதிப்பது. இதுதான் அரபில இதற்கான அர்த்தம். இல்ஹா, உள்ளத்தில் உதிக்க செய்தல். இல்ஹாம், மறைவாக போதிப்பது. உள்ளத்தில் ஒரு உணர்ச்சி, உள்ளுணர்ச்சியை ஏற்படுத்துவது, கட்டளை போடுவது, ஒரு சைக்கிளை அறிவிப்பது. இந்த வஹியை பொறுத்தவரையில் அல்லாஹ் மட்டும்தான் வஹி அறிவிப்பான். வேறு யாராலும் எவருக்கும் வஹி தந்திருக்க முடியாது. இதை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு தருவான். மனிதர்களில் நபிமார்களுக்கு தேவைப்படும் போது தருவான். வேறு யாருக்கும் தர மாட்டான். சாதாரண மனிதர்களுக்கும் அசாதாரணமான சூழ்நிலைகளில் வஹி அறிவிப்பான். வஹி அறிவிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கும் யார் இந்த வஹியை பெற்றுக் கொள்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வஹி என்பது. மற்ற மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாது. வஹி என்பதை அல்லாஹ் அறிவித்து விட்டால் இந்த வஹிக்கு மாற்றம் செய்துவிட முடியாது. உள்ளத்தில் எண்ணங்கள் இருக்கும், எண்ணங்கள் உதிக்கும். மனிதர்களுக்கு சில எண்ணங்கள் உதிக்கும். இந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் வஹி என்று அறிவித்து விட்டால் அந்த வஹியை அவர்களை நினைத்தாலும் மாற்றி செய்ய முடியாது. எண்ணங்களை மாற்றிக்கொள்ள. அதனால்தான் அல்லாஹ் சொல்லி காட்டான், இந்த நபி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் அல்லவா, இந்த நபி இருக்கிறாரே இவர் தன் மன இச்சைப்படி பேச மாட்டார், நினைத்ததை எல்லாம் சொல்ல மாட்டார். காரணம் வஹி. அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த நபிக்கு வஹி வந்தவுடன் மாற்றி பேசவே முடியாது. ஒரு வார்த்தை கூட மாற்ற முடியாது. அதுதான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டான், இந்த நபி தன் மன இச்சைப்படி பேச மாட்டார், நாம் அறிவித்ததைத்தான் சொல்லுவார். ஆனா ஷைத்தான் இருக்கான மனிதர்கள் உள்ளத்துல எண்ணங்களை ஒஸ்வாசை ஏற்படுத்தி ஊசலாட்டத்தை தருவான். அது வஹி அல்ல. வஹியை தருவது ஷைத்தானுக்கு தகுதியும் அல்ல. அல்லாஹ் சொல்லி காட்டான், வஹி அறிவிப்பது, இந்த குர்ஆனுடைய வஹி அறிவிப்பது ஷைத்தானால் முடியாது, அவனுக்கு அது தகுதியும் அல்ல. என்ன போடுவான் ஷைத்தான்? தவறான எண்ணங்களை உள்ளத்துல போடுவாங்க. அது வஹி கிடையாது. எண்ணங்களை உருவாக்குவான், தவறான எண்ணத்தை, இல்லையா? அதனால்தான் மற்ற உயிரினங்கள், ஜீவராசிகளுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்து தந்திருக்கிறான் எப்படி செயல்படுகிறது. அதனால்தான் மற்ற மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்களிடத்தில் சைத்தான் தன்னுடைய வேலையை காட்ட முடியாது. மனிதர்களிடம் மட்டும்தான் காட்டுவான். வழி கெடுப்பது மனிதர்களை மட்டும்தானே தவிர மற்ற ஜீவராசிகள், உயிரினங்களை சைத்தான் வழிகெடுக்க தேவையில்லை. அவை இதை நாம் முதலில் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவான மனித படைப்பை பொறுத்தவரை ஒரு அற்புதமான படைப்பு. அல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனிதனை வளர்த்தது கர்ணம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம் படைப்பினால். அவ்வளவு அற்புதமான படைப்பு. எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மனிதனுக்கு என்ன இருக்கு தெரியுமா? மனிதன் தான் பார்ப்பது, கேட்பது, உணர்வது அனைத்தையும் ஆராய்ச்சி செய்வான். மற்ற எந்த உயிரினமும் செய்யாது. தன்னைத்தானே ஆராய்ந்து கொள்வான் மனிதன். நம்ம எப்படி, நம்ம யார், நம்முடைய உடல் உறுப்புகள் எப்படி வேலை செய்து, நாம் எங்கிருந்து வந்தோம், இப்படி தன்னைத்தானே ஆராய்ச்சி செய்து கொள்கிற சுய படைப்பு தான், சுய இது எண்ணம் உள்ளவன் தான், ஆராய்ச்சி எண்ணம் உள்ளவன் தான் மனிதன். இது மற்ற எந்த ஒரு விலங்கினமும், கால்நடைகளோ பூச்சிகளோ தன்னை பற்றி ஆராய்ச்சி தான் செய்து கொள்ளாது. அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். தன்னை பற்றி ஆய்வகம் செய்து கொள்ளாது. மற்ற பொருட்களை ஆய்வு செய்யாது. மனிதன் மட்டும்தான் ஆய்வு செய்வான்.
இப்படிய மனிதன் ஆய்வு செய்து விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடித்த விஷயங்களைத்தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், கட்டிடங்களாக இருக்கட்டும், கணிப்பொறி, செல்போன், இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் வானவியல் பிரபஞ்சத்தின் கண்டுபிடிப்புகள், இன்றைக்கு மனிதனுடைய கண்டுபிடிப்பின் அற்புதங்களை தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலில் விஞ்ஞானம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய பேருக்கு அந்த வித்தியாசம் தெரியாததான் குழப்பிக் கொள்வார்கள். விஞ்ஞானம் என்பது, சயின்ஸ் என்பது எதையும் புதிதாக கண்டுபிடிக்காது, புதிய பொருள்களை உருவாக்க முடியாது. விஞ்ஞானிகள் இந்த மாயப்பட ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்தில் புதுசா ஒண்ணு உருவாக்குவாங்களான்னா முடியாது. விஞ்ஞானத்தால் அல்லாஹ் உருவாக்குவான். விஞ்ஞானத்தின் வேலை என்னன்னா இருக்கக்கூடிய பொருட்களின் நுணுக்கங்களை கண்டுபிடிப்பார்கள். இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு புதிதாக ஒன்றை செய்வார்கள். இருக்கிற பொருளை வச்சுதான் செய்ய முடியுமே தவிர புதிதாக ஒன்றை உருவாக்க முடியாது. இதாங்க விஞ்ஞானம். வானத்தை பார்ப்பாங்க, என்ன கோள்களை பார்ப்பார்கள், என்ன எந்த கோள் எங்கே இருக்கிறது, சுழற்சி எப்படி, இப்படி ஆய்வு செய்து விஞ்ஞானம் படைப்பார்களே தவிர கோள்களை உருவாக்க முடியாது, வானத்தை உருவாக்க முடியாது. ஏன்? ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஆனா ஈ எப்படி செயல்படுதுன்னு கண்டுபிடிப்பாங்க. இதுதான் விஞ்ஞானம். இது அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஞ்ஞானிக்கும் இறை நம்பிக்கையாளர் முஸ்லிம் என்ன வித்தியாசம் இருக்கணும்னா, எதற்காக சொல்றோம்னா, நாம் இதை தொடர்பு படுத்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தையும் விஞ்ஞானத்தையும், விஞ்ஞானம் என்பது தனியான ஒன்று அல்ல, அல்லாஹ்வுடைய படைப்பு தான் விஞ்ஞானம். அதை நாம் புரிந்து கொள்வதற்காக தான் பீடிகையிடம் சொல்கின்றோம். ஒரு விஞ்ஞானி ஒன்றை கண்டுபிடித்தார், அவர் அந்த கண்டுபிடிப்பை பிரமித்து மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் பயன்படும் வகையில் அதை தருவார். இது விஞ்ஞானி. ஒரு முஸ்லிம் வேலை என்ன தெரியுமா? இது போன்ற கண்டுபிடிப்புகளை தெரிய வரும்போது அவன் பிரமிப்போடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது, ஆச்சரியத்தோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. அவன் வாயிலிருந்து உடனே வர வேண்டும், அல்லாஹ் அக்பர், யாருன்னா நீ சாதாரணமானவன் கிடையாது, சுப்ஹானல்லாஹ், இது வரணும். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நமக்கு தெரிய வரும்போது உடனே வாயிலிருந்து வரணும், யா அல்லாஹ், உன்னுடைய படைப்புகள் நீ சாதாரணமானவன் கிடையாது, நீ படைப்புகளை அல்லாஹ் அக்பர், நீ மிகப்பெரிய ஒரு சுப்ஹானல்லாஹ், இது வரணும். அல்ஹம்துலில்லாஹ், நீ கொடுத்ததை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் ஒரு விஞ்ஞானிக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டிய வித்தியாசம். இந்த பிரமிக்க வைத்த ஒரு விஞ்ஞான உண்மைதான் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதை கண்டுபிடித்த விஞ்ஞானி கான்ராட் லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆஸ்திரிய நாட்டு விஞ்ஞானி. அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, அவருக்கு தான் இந்த கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு தரப்பட்டது. உயிரினங்களின் பல செயல்பாடுகளின் காரணத்தை உலகிற்கு புரிய வைத்தது இவருடைய கண்டுபிடிப்பு. என்ன கண்டுபிடிச்சார்னா, உலகத்தின் ஜீவராசிகள், உயிரினங்கள், வானம், பூமி, அனைத்து பொருள்களுக்கும் அவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு கட்டளை வெளியிலிருந்து கிடைக்கிறது, ஒரு உள்ளுணர்ச்சி வெளியிலிருந்து கிடைக்கிறது. அது அதனுடைய செல்களில் பதிவு செய்யப்படுகிறது, மூளைகளில் பதிய வைக்கப்படுகிறது. அதன்படிதான் அனைத்தும் இயங்குகிறது. இதை, இந்த செயல்பாட்டை அதன்படிதான் அவை செயல்படுகின்றன. அந்த செயல்பாட்டிலிருந்து அது மாறவே மாறாது, நீங்கள் என்ன செய்தாலும் சரி. இதான அவர் கண்டுபிடிச்சார். கால்நடைகளாக இருக்கட்டும், அனைத்து ஜீவராசிகளாக இருக்கட்டும், ஜடப்பொருள்களாக இருக்கட்டும், நாம் ஜடப்பொருள்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற பொருள்களாக இருக்கட்டும், அனைத்திற்கும் ஒரு கட்டளை கிடைக்கிறது, ஒரு உள்ளுணர்ச்சி கிடைக்கிறது. இதைத்தான் கண்டுபிடித்தார் அவர். எப்படி கண்டுபிடித்ததற்கு அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான். இப்படித்தான் கண்டுபிடிப்பாங்க விஞ்ஞானிகள்லாம். அவர் சிறு வயதாக இருக்கும் போது அவருடைய வீட்டில் நிறைய அந்த நிறைய அந்த வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பார்கள். அவர் சிறு வயதாக இருக்கும் போது அந்த கான்ராட் லாரன்ஸ் என்பவர் அந்த பிராணிகளுடன் தன்னுடைய பெரும்பாலான நேரத்தை செலவழிப்பார். அவருக்கு அப்படி ஒரு ஈர்ப்பது. அப்படி இருக்கும் போது ஒரு நாள் வாத்து குட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா, வாத்துகள், அதனுடன் இவர் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வாத்து முட்டை இடுகிறது, அதை கவனிக்கிறார். அது கூடவே இருக்கிற அவ்வளவு ஈர்ப்பு அவருக்கு. ஒரு நாள் அந்த முட்டை உடைந்த அந்த குஞ்சுகள் வெளிவரும் போது
பெரும்பாலான நேரத்தை அந்த குஞ்சுகளுடன் செலவழிக்கிறார். அப்படி செலவழித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒரு ஆச்சரியம் நிகழ்கிறது. அந்த குட்டிகள் எழுந்து நடக்கக்கூடிய நிலை வந்தவுடன் பொதுவாக நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இது போன்ற குஞ்சுகளும் குட்டிகளும் அதற்கு எழுந்து நடக்கக்கூடிய நிலை வந்தவுடன் தன் தாயைத்தானே பின்தொடர்ந்து செல்லும். ஆனால் இவர் அதனுடன் நேரத்தை செலவழித்ததால் இவர் அதில் அங்கிருந்து புறப்படும் போது அனைத்து வாத்து குஞ்சுகளும் இவரை நோக்கி பின்தொடர்ந்து வர ஆரம்பித்து விட்டாங்க. இவருக்கு இது ஆச்சரியமா இருக்கு. இன்னும் தாய்க்கு பறவை பக்கத்திலே இருக்கிறது, அதை நாடி செல்லவில்லை. கான்ட்ராக்ட் லாரன்ஸ் பின்னாலே அனைத்து வந்துவிடுகிறது. பல நாட்கள் நடக்கிறது. இவருடனே பழகுகிறது, இவருடனே படுத்துக் கொள்கிறது, இவர் சாப்பிடுவதை சாப்பிட ஆசைப்படுகிறது. இவருக்கு இது ஆச்சரியத்தை தருகிறது. மேலும் ஆராய்ச்சி செய்கிறார். அப்படி செய்யும் போதுதான் அவர் கண்டுபிடித்தால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இப்படி இருந்தால் இப்படி செயல்படு என்கின்ற ஒரு உள்ளுணர்ச்சி கிடைக்கிறது. எப்படி என்றால் பலரை சோதிக்கிறார். சூரியகாந்தி பூவை பார்க்கிறார். நமக்கெல்லாம் தெரியும்ல, சூரியகாந்தி பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா, சூரியனை நோக்கி தன்னுடைய முகத்தை திருப்பி காலையில இப்படி இருக்கும், கிழக்குல மாலை இருக்கும். ஆச்சரியம் தானே? கண்டுபிடித்தால் சூரியகாந்தி பூக்கு எங்கிருந்து வெளிச்சம் கிடைக்கிறதோ அங்கிருந்து தன் முகத்தை திருப்பி கொடுக்கும். அதே போல சேவலை பொறுத்தவரையில் அதுக்குள்ள உள்ளுணர்ச்சி வகை என்னவென்றால் வெளிச்சத்தை பார்த்தா நாம நினைச்சிட்டு இருக்கோம் காலையில் பொழுது வெள்ளவுடன் சேவல் கூதா இல்லையா, சமையல் இரவுகளிலும் சில சேவல்கள் கூவும். கவனிங்க, அந்த வெளிச்சத்தை பார்த்தால் கூவ வேண்டும் என்பது சேவலுக்கான வகை. அவர் கண்டுபிடிச்சார். அதுக்கு கட்டளை. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க. மலக்கு மகளை பார்த்தால் சேவல் கூவும். மலக்கு மகளையா ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். சிந்தித்து பாருங்க. அப்ப சேவல் ஏன் கூவுது? ஒளியை வெளிச்சத்தை பார்த்தவர்கள் கூவ வேண்டும் என்று அதுக்கு கட்டளை. உடனே மலக்கு மகளை பார்த்து கூவு. கண்ணுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சேவல் கூவினால் அங்கே மலக்கு மகள் ஆஜராகிவிட்டார்கள் என்றார். மார்க்கம் சொல்லுதா இல்லையா? அதே போல சொல்றாரு, நாய் ஏன் குறைக்கிறது என்றால் அசைவு, ஏதாவது ஒரு அசைவு தென்பட்டால் குறைத்து விடு என்பது நாய்க்கு கட்டளை. அதே போல சொல்றாரு, குதிரை ஏன் வேகமாக ஓடுது தெரியுமா? வேகமாக ஓடி என்பது அதற்கு உள்ள கட்டளை. அதே போல மோப்ப சக்தி நாய்களுக்கு அதிகம். உன்னை மோப்ப சக்தியுடன் இரு என்பது அந்த நாய்க்கு கட்டளை. அது மட்டுமல்ல, நெருப்பு ஏன் சுட வேண்டும்? ஆராய்ச்சி செய்தார். ஏன் நெருப்பு குளிரக்கூடாதா? ஏன் சுட வேண்டும்? கண்டுபிடிக்கிறாரு, நெருப்பே நீ சுழி என்பது இதற்கு ஒரு உள்ளுணர்ச்சி அந்த செல்களிலே கிடைக்கிறது. இரும்பு ஏன் கடினமாக இருக்க வேண்டும்? பஞ்சு போல இருக்கக்கூடாதா? கடினமாக இரு என்பது அதற்கு கட்டளை. இதை கண்டுபிடிச்சார்கள். கண்டுபிடித்து இதற்கு என்ன பேர் வச்சாரு தெரியுமா? விஞ்ஞான உலகம் ஒரு பேர் வச்சது, இன்னேட் ரிலீசிங். கவனமாக கேளுங்க, இன்னேட் ரிலீசிங் மெக்கானிசம் பேர். இன்றைக்கு வலைதளத்துல போய் இன்டர்நெட்ல போய் இன்னேட் ரிலீசிங் மெக்கானிசம் அடிச்சு பாருங்க, பிரமித்து விடுகிறது. நம்ம குரான படிக்கிற மாதிரியே இருக்கும் அவருடைய கண்டுபிடிப்புகள். இப்படி இருந்தால் இப்படி செயல்பட வேண்டும், இதுதான் கட்டளை. இதுதான் இன்னேட் ரிலீசிங் மெக்கானிசம், சுருக்கமாக IRM என்று சொல்கிறார்கள். இப்போது நாம் பார்ப்போம் குரானுக்கு வந்து. அல்லாஹ் அப்படி சொல்றாங்க, உமது இறைவன் தேனிக்கு உள்ளுணர்ச்சியை உண்டாக்கினான், வகி அறிவித்தான், கட்டளையிட்டான். அனைத்து ஐதி மினல் ஜிபாலி புயூத்தம் மினல் ஷஜரி வமிம்மா யஹிஷூன். தேனியே, நீ மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டுவவற்றிலும் கூடுதலை அமைத்துக் கொள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லாம கட்டளை வந்து பாருங்க. தேனிக்கு கட்டளை, மரங்களிலும் மலைகளிலும் கூடுதலை அமைத்துக் கொள். சும்ம பின்னர் குலி மின் குல்லி ஸமராத், எல்லா விதமான கனி மரங்களிலிருந்தும் உணவருந்தி ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி ஸுரூரா, நீ உன் இறைவன் அமைத்து தந்த வழியில் சென்று கொண்டிரு. சுப்ஹானல்லாஹ் இருக்கிறார். அவர் சொன்னது இன்னும் ஒண்ணா இருக்கா இல்லையா? அதான் எப்படி வழி அறிவிக்கிறான் பாருங்க. தேனியே கூடுதல் அமைச்சுக்கோ, மலர்களிலிருந்து அந்த தேனை எடு, உன் கூடுதலை சேகரித்து வை. இது வகி தேனி. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், அவுகிய வகிங்கிறான். அதே போல பாருங்க, அவலம் யரவ், நீங்கள் காணவில்லையா? அன்னா ஹலக்னா லஹும் மிம்மா அமிலத் ஐதீனா அன்ஆம், நம் கைகளால் உருவாக்கிய கால்நடைகளை உங்களுக்காக படைத்திருக்கிறோம் என்பதை
அவலம் இரவும் உங்களுக்கு நீங்கள் காணவில்லையா? மாலிக்கும், நீங்கள் அதற்கு உரிமையாளர்களாக இருக்கிறீர்கள். இந்த கால்நடைகளை நாம் படைத்தோம், நீங்கள் அதற்கு உரிமையாளர்களாக இருக்கிறீர்கள். அந்த கால்நடைகளை உங்களுக்கு கீழ்ப்படியுமாறு நாம் செய்திருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க வசனம். கால்நடைகள் இருக்குல்ல, ஆடு மாடு ஒட்டகம் இவை போன்றவை, இவைகளுக்கு அல்ல என்ன வழி அறிவிச்சிருக்கான்? நீ மனிதர்களுக்கு கட்டுப்படு, கீழ்ப்படு. எதனால சொல்றான்? நீ அவர்களுக்கு கீழ்ப்படியுமாறும் செய்தோம் அந்த கால்நடைகளை. இதே ஒரு சிங்கத்தை கீழ்ப்படி வைக்க முடியுமா? சிங்கத்தை வீட்டை வளர்க்க முடியுமாங்க? புலியை வளர்க்க முடியுமா? காட்டு விலங்குகளை வளர்க்க முடியுமா? நம்மை அடித்து சாப்பிட்டோம். அதுக்கு வழி எப்படி? இதே கால்நடைகளுக்கு இன்னைக்கு வீட்டுல வச்சு வளர்க்கிறோம், உணவுக்கு அதை பயன்படுத்துகிறோம். எப்படி? சிந்தித்து பாருங்க. ஏன் இப்படி இருக்கக்கூடாது? ஒரு சிங்கம் காட்டு விலங்குக்கு உள்ள தன்மையும் குணமும் ஏன் இங்குள்ள கால்நடைகளுக்கு இல்லை? இதைத்தான் அவர் கண்டுபிடிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவைகளுக்கு கட்டளை வருகிறது, இங்கிருந்தோ உணர்ச்சி ஏற்படுகிறது, இவை அதனுடைய செல்களிலும் மூளையிலும் பதியப்படுகிறது. அதைத்தான் அந்த செல்களை தான் 5000 மணி நேரம் இருக்கும். ரிலீசிங் மெக்கானிசம் கண்டுபிடிச்சார். இதுக்கு தான் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. இன்னும் சொல்றாங்க, ஒரு அத்தாட்சி உங்களுக்கு இருக்கிறது. இதிலே உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. எதிரே வானமும் பூமியும் அவனது கட்டளை படித்தான் நிலை பெற்றிருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கு என்ன கட்டளை? வை, நீ வானம் மேலே இருக்கணும், கீழே விழக்கூடாது. பூமி நீ சுழன்று கொண்டு இருக்கணும், நிற்கக்கூடாது. விளங்குதா இல்லையா? இந்த கட்டளை கிடைக்குதுங்கிறார் எல்லாத்துக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொன்னாரு. இன்னொன்னு சொன்னாரு பாருங்க, இந்த கட்டளை, இந்த உணர்ச்சி எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடித்து அதை நாம் மாற்றினால் அனைத்தும் அதன் தன்மையை மாற்றிக்கொள்ளும் சொன்னார். உதாரணத்திற்கு நெருப்ப குளிர்ச்சியா பண்ணிடலாம், நம்ம அந்த கட்டளையை மட்டும் கண்டுபிடிச்சோம். பூல வாசமே இல்லாம பண்ணிட முடியும். கால்நடைகளை ரொம்ப மிருகத்தனமாக மாற்ற முடியும். இந்த கட்டளையை மட்டும் கண்டுபிடித்து விட்டார். அவர் கண்டுபிடிச்சு சொன்னார், இதை மாற்ற முடியுமானா அல்லாஹ் நாடினால் மாற்றுவான், மாற்றையும் காட்டி இருக்கிறாங்க. இதுதான் பெரிய ஆச்சரியம். இவருக்கு தெரியல, ஏன்னா அவர் இன்னும் குரானை பார்க்கல. அந்த விஞ்ஞானி நம்மிடத்திலே குரான் இருக்கிறது, நமக்கு இது பெரிய ஆச்சரியமா தெரியுது. என்ன? அல்லாஹ் மாற்றி இருக்கிறான் பாருங்க. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வலக்கது ஆத்தைனா தாவூத மின் ஃபல்லா, நாம் தாவூது நபிக்கு, நாம் தாவூதுக்கு அருள் செய்தோம். என்ன அருள்? யா ஜிபாலு, மலைகளே, பறவைகளுடன் சேர்ந்து, மலைகளே பறவைகளுடன் சேர்ந்து நீங்களும் தாவூது நபியுடன் என்னை துதி செய்யுங்கள். அல்லாஹ் கட்டளையை மாற்றா பாருங்க. மலைகளும் பறவைகளும் நம்ம கூட சேர்ந்து, நாம மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒன்று கூடுவோம். பறவைகளும் மலைகளும் நம்மோட வருமா? வராது. ஆனால் வரும் என்று அல்லாஹ் எப்ப சொல்றான்? கட்டளை இட்டால் வரும். இன்னும் சொல்றா பாருங்க, இரும்பை தாவூதுக்கு நாம் மிருதுவாக்கி கொடுத்தோம். இரும்புடைய தன்மை என்னங்க? கடினமா இருக்கும். அல்லாஹ் சொல்றான், போர் கவசங்களை செய்வதற்காக தாவூதுக்கு இரும்பை நாம் மென்மையாக்கி தந்தோம். வலி சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி தந்தோம். விளந்தா இல்லையா? காற்றை வசப்படுத்த முடியுமா? அதுக்கு வழி என்ன? யாரும் ஒரு புயல் காற்று அடிச்சா தாங்க முடியுதா? அதுக்கு வழி எப்படி? பயங்கரமா அடி என்பது. ஆனா அல்லாஹ் கட்டளை மாற்றினா சுலைமான் நபிக்கு அது கட்டுப்படும். நான் சொல்றேன் பாருங்க, அல்லாஹ் செம்பு, இந்த உலோகத்தை இன்னைக்கு அது பல டிகிரி அதனுடைய வெப்பத்தை அதிகப்படுத்தி செம்பை தண்ணி மாதிரி ஓட வைக்கலாம். இன்றைக்கு அன்றைக்கு முடியுமானா முடியாது. அல்லாஹ் சொல்றான், செம்பு என்ற உலோகத்தை தண்ணீர் போல ஓடை செய்து சுலைமானுக்கு தந்தோம். இன்னும் சொல்றான் பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துடன் ஃபிரௌன் துரத்தி கொண்டு வரான். நமக்கெல்லாம் தெரியும், கடல் குறுக்கிடுகிறது. என்ன நடந்தது? கடல் பௌஹைனா இலா மூசா, நாம் மூசாவுக்கு வகை அறிவித்தோம். மூசாவே
உமது கைத்தறியால் கடலில் அடிப்பீராக. தண்ணிக்கு என்ன வகை பாருங்க, எப்படி எல்லாம் மாற்றம் பாருங்க. உமது கைத்தறியால் கடலில் அடிப்பீராக. அடித்தவுடன் என்ன நடக்குது? கடல் பிளந்து விட்டது. ஒவ்வொரு பிளவும் பெரும் மழை போல அப்படியே நின்றது. தண்ணியை எடுத்து ஊத்துனாங்க, நிக்குமா? அப்படியே சிந்திச்சு பாருங்க. தண்ணீரை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அப்படியே மேல ஊத்துறேன், அப்படியே நிக்குமா? அப்படியே கீழே கொட்டி விடும். தண்ணிக்கு தான் வகி. ஆனா அல்லாஹ் வகிய மாற்றம். மூசாவே கைத்தறியால் அடிங்க. அடித்த உடனே தண்ணீர் பிறந்தது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கின்றான் அது பெரும் மலை போன்ற அப்படியே நின்றது. அப்போதான் தண்ணிக்கு வகை அடிக்கிறான். தண்ணீரே மலை போல நில்ல மூசாவும் அவருடைய சமுதாயமும் கடக்கும் வரை. இதான் அவர் சொன்னார். இந்த கட்டளையை மட்டும் கண்டுபிடித்து விட்டால் உலகத்தில் அனைத்து பொருட்களின் தன்மையை மாற்றிவிடலாம். அல்லாஹ் மாற்றி காட்டுறானா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடவுள் சிலைகளை உடைத்தவுடன் திருவிழாவில் இருந்து திரும்பி வந்த அந்த சமுதாயம் அரசனும் கோபப்படுகிறார்கள். சொல்கிறார்கள், கூறினார்கள், இவரை இப்ராஹிமை நெருப்பிலிட்டு பொசுக்குங்கள். உங்கள் கடவுள்களுக்கு உங்கள் கடவுள்களுக்கு உதவும் விதமாக நீங்கள் இவரை ஏதேனும் செய்வதாக இருந்தார். செஞ்சாங்களா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தண்டனை கொடுப்பதற்காக நெருப்புல தூக்கி போறாங்க. நெருப்பு குண்டத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க? நெருப்பினுடைய தன்மை என்ன? சுட்டு பொசுக்கிவிடும், உருத்தறியாமல் ஆக்கிவிடும். அப்படி நினைத்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் வகையை மாற்றாம பாருங்க. நெருப்புக்கு என்ன வகை கொடுத்திருந்தா? இன்றைய வரையில் நீ சுட்டெரிக்க வேண்டும், வெப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும். இதான் நெருப்புக்கு வகை. அல்லாஹ் சொல்றா, குன்னா நாம் கட்டளையிட்டோம். அல்லாஹ் தான் சொல்றோம், குன்னா நாம் கட்டளையிட்டோம் நெருப்பிற்கு. யார் நாடு கூணி நெருப்பே பரதம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிமின் மீது நீ குளிர்ச்சியாகவும் சுகமளிக்கக்கூடியவராக மாறிவிடு. ஆச்சாரு இதான வழி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போட்டவன் அவர்கள் நினைத்தார்கள் இப்ராஹிம் பொசுங்கி வெளியே வருவார் என்று. அல்லாஹ் வழியை மாற்றுவான் நெருப்புக்கு. நெருப்பே பரதம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியாக மாறு. மாறுச்சா இல்லையா? இன்னும் சொல்றான், மறுமை நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்ம ஆச்சரியமா நினைச்சிட்டு இருக்கிறோம். கட்டளைகளை மாற்றினால் நடக்கும். அல்லாஹ் சொல்றான், மலைகள் உறுதியானவை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மலைகள் உறுதியானவை, திடமானவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அந்நாளில் யுக முடிவு நாளில் மலைகள் மேகம் நகர்வது போல் நகர்ந்து செல்லும். மலை கடினம் நீங்க நினைச்சிட்டு எல்லாம் சொல்லலாம். மலைகளை கடினம் தானே அது, கடுமையான பாறைகளால் ஆனது மலைகள். நவராதுன்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், கட்டளையிடுவேன், அதற்கு கட்டளையிடுவேன், மேகம் நகருவது போல் அந்நாளில் நகரும். அதே போல கடைசியாக கண்டுபிடிச்சு சொன்னாங்க, இதான உச்சத்தின் உச்சம், நம்மை பிரமிக்க வைக்கும் விஷயம். என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த கட்டளை என்பது, இந்த ஐயாரம் என்பது உலகத்தின் படைப்புகள் அனைத்திற்கும் இருக்கிறது, மனித படைப்புக்கு தவிர. இதான் சொன்னார். நாங்கள் எவ்வளவு ஆய்வு செய்து பார்த்தோம், மனிதனுக்கு மட்டும் இந்த ஐயாரம் இல்லை, இந்த கட்டளை இல்லை, இந்த வகி இல்லை. இருந்தது நபிமார்களுக்கு இருந்தது, இவர்களுக்கு தெரியாது. சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயாருக்கு அல்லாஹ் நாடினார், இவர்களுக்கு அது தெரியாது. இப்போது என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் ஆய்வு செய்து பார்த்த வரையில் மனிதனுக்கு இந்த கட்டளை இல்லை. உண்மைதான், கட்டளை என்பது இல்லை, ஆனால் குழந்தைகளுக்கு மட்டும் இருக்கிறது. குழந்தை பருவத்தில் இது காணப்படுகிறது, வளர வளர இது மறைந்து விடுகிறது. இதுக்குதான் நோபல் பரிசு கொடுத்தாங்க. எப்படின்னு பாருங்க, கண்டுபிடிச்சு சொன்னாரு. குழந்தைக்கு என்ன கட்டளை தெரியுமா? குழந்தை பிறந்தவுடன் உணவு அவசியம். குழந்தைக்கு எதுவும் தெரியாது.
சொன்னாரு குழந்தைக்கான கட்டளை ஐயாரம் என்னவென்றால், அதை தாயோ எந்த பெண்மணியோ மார்போடு எடுத்து அணைத்துக் கொண்டால் அந்த ஸ்பரிசம் கண்டு உடனே பால் அருந்தி விடு. இதுதான் கட்டளை. இன்னைக்கும் பார்க்கலாமே, குழந்தை தாயின்னு மட்டுமில்ல, தாய்கிட்ட மட்டும் தாய்ப்பால் அருந்தாது. அது ஆயாவாக இருந்தாலும் சரி, நர்ஸாக இருந்தாலும் சரி, யார் மார்போடு நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார்களோ முட்டி மோதி கொண்ட பால் குடிச்சிடும். காண்கிறோமா இல்லையா? தாய்கிட்ட தான் குடிப்பவரை யாரையும் குடிக்க மாட்டேதான் சொல்லாது. அதனோட வழி என்ன? அந்த ஸ்பரிசம், அந்த தோலின் அந்த திரட்சியின் ஸ்பரிசம் கிடைத்தவுடன் நீ குடித்து விடு. இதாங்க வழி. அதே போல குழந்தைய பார்க்கலாம், கையில எதை எடுத்தாலும் வாயில வைக்கும். சிந்திச்சு பாருங்க, சொல்ற சிந்தித்து பாருங்கள். ஏன் வாய்க்கு கொண்டு போன கைய அதுக்கு தெரியுமா? ஏன் காதுக்கு கொண்டு போக கூடாது? ஏன் மூக்குக்கு கொண்டு போக கூடாது? எந்த பொருளை எடுத்தாலும் எதற்கு வாயில் சாப்பிட கொண்டு செல்கிறது? இதாங்க கட்டளை ஐயாரம். இதான் வழி. மனிதனுக்கு மட்டும் ஏன் இல்லை என்றால், இங்கேதான் மனித படைப்பின் மகத்தான அற்புதம் நிகழ்கிறதுங்க. அல்லாஹ் சாதாரணமான கிடையாதுங்க. மனித படைப்பை சொன்னாங்க, உங்களை நாம் பெரிய படைப்பாக சிறந்த படைப்பாக படைத்திருக்கின்றோம். உண்மையே சிறந்த படைப்புங்க. அல்லாஹ் நாடி இருந்தால் எல்லா மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்கள் ஜீவராசிகளுக்கு தந்தது போல் இந்த வழியை ஐயாரமா தந்திருப்பான். தந்து அனைவரும் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தி இருக்க முடியும். அல்லாஹ்வா அப்படி செஞ்சானா இல்லையா? அல்லாஹ் மலக்குமார்களுக்கு இந்த வழியை கொடுத்தான். மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அவங்களுக்கு வழி இருக்கு. அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் மலக்குமார்கள். ஆனால் மனித படைப்பு அல்லாஹ் எப்படி தெரியுமா படைச்சா? உங்களுக்கு ஐயாரம்லாம் கிடையாது, இன்னேஷன் மெக்கானிசம் உங்களுக்கு கிடையாது, வழி கிடையாது. நீ ஒரு சுதந்திர படைப்பு, நீ ஒரு சுதந்திரமானவன், எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக்கொள். இப்படி படைச்சுதான் அல்லாஹ் சொல்லிட்டார். அதுதான் சொன்னார். நாங்கள் ஆய்வு செய்து பார்த்த வரையில் மனிதனிடத்திலே இந்த செங்கல் காணப்படவில்லை. இந்த ஐயாரம் என்ற அந்த கட்டளை அவனிடத்திலே இல்லை. இங்கேதான் அல்லாஹ்வின் மனித படைப்பின் மகத்துவம் தென்படுகிறது. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான் பாருங்க. சுதந்திரமா படைச்சா மனிதனை, வலிய தரல. அப்படி தந்திருந்தால் என்னை மட்டும்தான் நீ வணங்க வேண்டும், இணை வைக்கக்கூடாது, யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் நம்முடைய மூளையிலே கட்டளைகளை பதித்திருந்தால் மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கியிருப்பார்கள். எல்லோரும் தகுதிவாதியாக இருப்பார்கள், எல்லோரும் முஸ்லிம்களாக இருப்பார்கள். இல்லையா? அப்படி இருக்கிறோமா? யதார்த்தம் தெரியுதா இல்லையா? அனைவரும் மனித படைப்புகள், அனைவரும் மனித படைப்பு முழுவதும் முஸ்லிம்களாக இருக்கிறார்களா? ஏகத்துவத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்களா? இங்கேதான் அல்லாஹ் மனிதனை சுதந்திரமாக இருக்கிறான். விட்டதோடு மட்டுமல்ல, வஹி தந்தே இருக்கிறான். எதை வஹியா தந்தான் தெரியுமா? எதை வஹியாக தந்தான் மனிதர்களுக்கு? அதான் அல்லாஹ் சொன்னாங்க, அனைத்து தூதர்களுக்கும் அற்புதங்கள் வழங்கப்பட்டது, எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் இந்த வஹி குர்ஆன் தான். நமக்கு எதுல வஹி? குர்ஆன் தான் வஹி மனிதனுக்கு. அல்லாஹ் பார்க்கலாம், மற்ற விலங்கினங்கள் உயிரினங்களுக்கு கட்டளை பதிவு செய்து என் கட்டளைப்படி நடக்க நான் செய்து விட்டேன். உனக்கு சுதந்திரமாக விட்டு குர்ஆனை வஹியாக தந்திருக்கிறேன். ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள், இல்லையா செல் நரகத்திற்கு. மனித படைப்பின் அற்புதம், மனித படைப்பின் அந்த மகத்தான படைப்பின் அற்புதம் விளங்குதா இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய நுண்ணறிவாளன் பாருங்க. நமக்கு தெரியல ஏன் அல்லாஹ் மனிதர்களை அல்லாஹ் நாடினால் ஏன் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பி இருக்க கூடாதா? அல்லாஹ் என்ன இந்த அளவுக்கு கருணை இல்லாதவனா? இப்படி மனிதர்களை நரகத்திற்கு அனுப்ப வேண்டிய காரணம் என்ன? எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டியதானே பேசுவார்கள். படைப்பின் அற்புதத்தின் நோக்கத்தை கவனிங்கள். சும்மா விடாத வஹி மூலம் குர்ஆனையும் தந்து உமது இறைவனிடமிருந்து எதை வஹி மூலம் அறிவிக்கப்படுதோ அதை பின்பற்றுகிறார் ரப்பிடமிருந்து எதெல்லாம் வழியாக உங்களுக்கு திருக்குறானில் வருகிறதோ அதை பின்பற்றுங்கள். இதுதான் மனிதனுக்கான வழி, இல்லையா?
அனைத்து படைப்புகளும், அனைத்து உயிரினங்களும், ஜீவராசிகளும், வானமும் பூமியும் அல்லாஹ்வுடைய வஹீக்கு கட்டுப்படுது. மனிதன் மட்டும் குர்ஆனுக்கு கட்டுப்பட மறுக்கிறான். மறுக்கிறானா இல்லையா? இந்த மாதிரி ஒரு வேலை இனி வருமா? மனிதனின் அனைத்து விஷயத்திற்கும் வழிகாட்டுதல் திருக்குறானிலும் தூதருடைய போதனைகளிலும் இருக்கா இல்லையா? எடுத்துக்கொண்டோமா இல்லையா? வழியை எடுத்துக்கொண்டோமா இல்லையா? மனிதன் மட்டும் கட்டுப்பட மறுக்கிறான். அதான் குர்ஆன். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் இந்த வஹீதான், இதை பின்பற்றுங்கள். இந்த குர்ஆனை எடுத்துக்கொள்ள நாம் மறுத்துவிட்டால் சுதந்திரம் அல்ல பகுத்தறிவு கொடுத்திருக்காங்க. சிந்தித்து, அதுதான் நான் ஆரம்பத்திலேயே விஞ்ஞானம் என்றால் என்னவென்று சொன்னேன். மனிதன் ஆராய்ச்சி செய்யக்கூடியவன். அந்த இதெல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த ஆராய்ச்சியின் பலன்களைத்தான் இன்றைக்கு வாழ்க்கை வசதிகளாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எது நேர் வழியோ, எது நம்மை நல்ல விஷயத்தில் கொண்டு சேர்க்குமோ அந்த குர்ஆனை ஆய்வு செய்ய மறுத்துக் கொண்டிருக்கிறோம். இருக்கின்றதா இல்லையா? எதையோ ஆய்வு செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஆய்வு செய்து பாருங்கள். பிரமிப்போம். எப்படிப்பட்ட ஒரு வேதமா, எப்படிப்பட்ட மாற்றத்தில் நாம் இருக்கிறோம் பாருங்க. எப்படிப்பட்ட வேதத்தை நாம் உரியவர்களாக இருக்க வேதத்திற்கு அவ்வளவு அற்புதமான வேதம் திருக்குறான். அதற்கு கட்டுப்பட மறுக்கிறோம். குதிரைக்கு என்னென்ன வழி அல்லாஹ் சொன்னான், வல் ஆதியாத்தி வபகன், மூச்சிறைக்க வேகமாக ஓடும் குதிரைகள் மீது சத்தியமாக அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வே சொன்னான், மூச்சிறைக்க வேகமாக ஓடும் குதிரைகள் மீது. குதிரைக்கு வழி வேகமாக ஓடி என்பது. ஒரு குதிரை அந்த வழிக்கு கட்டுப்பட மறுத்து விட்டால், அல்லாஹ்வுடைய வழி என்ன? குதிரைக்கு வேகமாக ஓடி என்பது. அந்த அல்லாஹ்வுடைய வழிக்கு குதிரை கட்டுப்பட மறுத்து விட்டால், வேகமாக ஓடவில்லை என்றால் குதிரை யாரால் மதிப்பாங்களா? சிந்திச்சு பாருங்க. அதே போல கால்நடைகள் மனிதனுக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி கால்நடைகள் கட்டுப்பட மறுத்துவிட்டால் யாராவது வீட்டில் வச்சு வளர்ப்போமா? உணவுக்காக அறுக்க முனைவோமா? கட்டுப்பட மாட்டேங்குது. காட்டு விலங்குகளை நாம் அது போல செய்ய முடியுமா? என்ன மதிப்பிருக்கிறது? தேனீக்கு வகை, தேனை கூடுகளில் சேர்த்து மனிதனுடைய பயன்பாட்டுக்கு தேனைத்தார். தேனி இந்த வகைக்கு கட்டுப்பட மறுத்தார். அல்லாஹ்வுடைய இந்த வகைக்கு கட்டுப்பட மறுத்தால் தேனிக்கு என்ன மதிப்பு? தேனை தருவதால் தான் தேனிக்கு மதிப்பு. பூக்கள் வாசம் தர மறுத்தால் மதிப்பு இல்லை. இரும்பு வச்சு இன்னைக்கு எவ்வளவு பயன்பாடுகள், வாகனங்கள் இரும்பை கொண்டு செய்யப்படுகின்றன. ஏன்? அது கடினமாக இருப்பதால். அல்லாஹ்வுடைய வகை என்ன? இரும்புக்கு கடினமாக நீர் என்பது வகை. இதே இரும்பு பஞ்சு போல இருந்தா யாரும் மதிப்பாங்களா? இருங்க. அனைத்தும் வகைக்கு கட்டுப்படுகின்றன. மனிதன் மட்டும் வகையாக வந்த குர்ஆனில் கட்டுப்பட மறுக்கிறான். அப்படி கட்டுப்பட மறுக்கும் போது கால்நடைகளை விட கேவலமாக குர்ஆன்ல எத்தனை விஷயங்கள் இப்படி, எது ஹலால் எது ஹராம், யார் இறைவன் யார் போலி, யார் இறை தூதர், அனைத்தும் குர்ஆனில் அல்லாஹ் தெள்ள தெளிவாக எடுத்து வைத்து விட்டான். ஏற்றுக்கொண்டமா? இல்லை. ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் அல்லாஹ்விடம் வந்த வழியாகிய குர்ஆனை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட மறுத்துவிட்டால் கால்நடைகளோட கேவலம் அல்லாஹ் சொல்றான். அவைகள் எல்லாம் சரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆக குர்ஆன் விளங்குதா? இதாங்க விஞ்ஞானம். அல்லாஹ்வுடைய வல்லமையை பறைசாற்றக்கூடிய மகத்தான விஷயங்கள். நாம் எப்படிப்பட்ட மாற்றத்தில் இருக்கோம் பாருங்க. எப்படிப்பட்ட வேதத்தை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எதுங்க குர்ஆன்? குர்ஆனுடைய தொடர்பு தினசரி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து ஜீவராசிகளும் உயிரினங்களுக்கும் அந்த கட்டளை என்பது, வகை என்பது அதனுடைய மூளைகளில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. நம்ம இதை பதிவு செய்யணும். குர்ஆனை நமது மூளைகளில் பதிவு செய்ய வேண்டும். அதற்கான பகுத்தறிவை, ஆராய்ச்சி அறிவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா இல்லை? இதான் மனித படைப்பின் மகத்தான ரகசியம், உண்மை. இதை குர்ஆனை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் குர்ஆனிலும் தன்னுடைய தூதர் மூலமாகவும் எதை மாற்றமாக தந்தானோ அதை தெல்ல தெளிவா பின்பற்றி பாருங்கள். இங்கேயும் வெற்றி, மறுமையிலும் மகத்தான வெற்றி. இதான் ரகசியம். மனித படைப்பின் ரகசியம் வேறு எதுவுமே இல்லை. குர்ஆனை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்களின் போதனைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும். நேர்வழி நிச்சயம், வெற்றியும் நிச்சயம். இன்ஷா அல்லாஹ்
அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். குர்ஆனை எடுத்து படிக்கக்கூடிய நிலை நாம் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ளப்பட்ட சகோதரரே, குர்ஆன் என்பதுதான் மனிதனுக்கு தரப்பட்ட வகை, உத்தரவு, கட்டளை. புரிந்து கொண்டமா இல்லையா? இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுகிறார்கள். நோபல் பரிசு வேணா எவ்வளவு சீக்கிரம் அந்த பரிசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதற்காக நீங்கள் வலைதளத்தில் இன்டர்நெட்ல போய் சிறு நேரத்தை செலவழித்து இன்னேட் ரிலீசிங் மெக்கானிசம் அடிச்சு பாருங்க. எல்லாம் வரும். நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் இந்த வார்த்தை குட்டிகள் அவருடன் சென்ற விஷயம். அவர் எதையெல்லாம் கண்டுபிடித்தார் என்பதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறது. இந்த குர்ஆன் தான் நேர் வழிகாட்டின அடிப்படை அஸ்திவாரம் எல்லாம் இந்த குர்ஆன் தான். குர்ஆன் இல்லாமல் வாழ்க்கையின் வழிகாட்டுதல் இல்லை. குர்ஆன் இல்லாமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. குர்ஆன் இல்லாமல் மார்க்கத்தின் பிரச்சாரம் இல்லை. இங்கே ஒன்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஒரு இயக்கத்தையும் புண்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் சொல்லவில்லை. ஆனால் இது அவசியம் சொல்லியாக வேண்டிய ஒரு விஷயம். காரணம், ஒரு விழிப்புணர்வு தேவை நமக்கு. என்ன, இன்றைக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது, தப்லீக் என்று சொல்லக்கூடிய இயக்கம். அற்புதமான இயக்கம். அவரை நான் குறை சொல்லவில்லை. எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய கட்டுப்பாடான செயல்பாடுகளாக இருக்கும். ரொம்ப கட்டுப்பாடான செயல்பாடுகள். குறை சொல்ல முடியாது. ஒழுக்க ரீதியாக அவர்களை குறை சொல்ல முடியாது. பெரும்பாலும் ஒழுக்கவாதிகளாக இருப்பார்கள். மறுக்க முடியாது. வணக்கங்களில் பேணுதல் இருக்கும் அவர்களுக்கு. மறுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் தங்கள் நேரத்தையும் பொருளாதாரத்தையும் அதிகம் செலவு செய்வார்கள் இந்த பிரச்சாரத்திற்காக. மறுக்க முடியாது. எதையும் மறுக்க முடியாது. உண்மையிலே அவர்களுடைய அனைத்து விஷயங்களும் நல்லதாக இருக்கும். யாரும் குறைக்கான இத்தனை வருடம் அவருடைய இயக்க செயல்பாட்டில் ஒழுக்க ரீதியான குற்றச்சாட்டை அவர்களிடத்திலே சுமத்த, ஒழுக்கக்கேடான குற்றச்சாட்டை அவர்கள் மீது பெரும்பாலும் சுமத்த முடியாது. இதான உண்மை. உண்மை மீது கட்டுப்பாடான இயக்கமாக இருப்பார்கள். ஆனால் எங்க போட்ட விட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்தை புறம் தள்ளிவிட்டு ஒரு மனிதன் கைகளால் எழுதிய தாலீம் என்ற அந்த புத்தகத்தை கொண்டு தப்லீக் பிரச்சாரம் செய்வதுதான். சிந்தித்து பார்க்கலாம். அடிப்படையில் ஆக்க நினைச்சு நிறைய பேர், ஏன்னா பல நேரங்களில் பல பேர் இது குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், தப்லீக் என்றால் சில குடும்பங்களில் கூட அந்த பள்ளிக்கூடங்கள் லீவ் விட்ட உடனே நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த தப்லீக் ஜமாத்தோட அனுப்புவாங்க. நல்ல இயக்கம் தான், குறை சொல்லவில்லை. அடிப்படை ஆக்க நினைச்சு சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஏற்றுக்கிறாங்க, ஓதுவார்கள், மறுக்க மாட்டாங்க. ஆனால் பிரச்சாரம் என்று வரும்போது குர்ஆனை தூக்கி வைத்துவிட்டு ஒரு மனிதன் எழுதிய அந்த தாலீம் என்ற கிதாபை கொண்டு தப்லீக் செய்வாங்க. இது என்ன நிலை? இதுதானே யூதர்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க. யூதர்கள் தௌராத் வேதத்தை மறுத்தார்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் பெறப்பட்ட அந்த தௌராத் வேதத்தை யூதர்கள் மறுக்கவே இல்லை. தௌராத் வேதத்தை அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். எப்பொழுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் மதீனாவில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். தௌராத் வேதத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதை ஓதிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் தீர்ப்பு என்று வரும்போது தங்கள் கைகளால் எழுதிய ஒரு கிதாபை கொண்டு தீர்ப்பு வழங்கினார்கள். இதுதான் சறுக்குறாங்க. இந்த தப்பு இருக்கா இல்லையா? எல்லாம் செய்றீங்க, ஆனா அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு தப்லீக் செய்யுன்னா அதை தூக்கி வைத்து விடுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய பள்ளிகளில் அந்த அமல்களின் சிறப்புகள் என்கின்ற அந்த தாலீம் புத்தகங்களை அல்லாஹ்வுடைய குர்ஆனை தான் ஒண்ணாங்க. குர்ஆன் எந்த அளவு மகத்துவம் மிக்கது! ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், அந்த தாலீம் புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கு செஞ்சு 2 ரகை தொழுதுட்டு தான் அதை தொடரணுமாங்க. எவ்வளவு பெரிய வழிகேடு இது! நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆரம்ப காலகட்டங்களில் சிறு வயதில் தப்லீக் அவர்களுடன் சென்ற போது, நான் குர்ஆனை தமிழில் படிக்க முயற்சித்த போது தடுக்கப்பட்டேன். அப்படியே புடுங்கி வைத்து விட்டார்கள். கேட்டதற்கு சொன்னார்கள், உனக்கு காய்ச்சல் வந்தா உடனே ஆபரேஷன் செஞ்சுக்கிற, நீ முதல்ல மாத்திரை தானே போடுவேன், இந்த தாலீம் புக்கு தான் உனக்கு மாத்திரை.
எவ்வளவு பெரிய அநியாயம் இது! அடிப்படையில் ஆட்டம் காணுகிறது. இதான தபிலீக்கள் அடிப்படை தவறு. என்றைக்கு அந்த தாலி புத்தகத்தை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் இந்த தாலி புத்தகங்கள் குர்ஆனுக்கு நிகராக அதற்கு மேலாக போற்றப்படுகிறது. இதைத்தான் யூதர்கள் செஞ்சாங்க. சிந்தித்து பாருங்க. அப்ப எதுக்காக குர்ஆனை நாம சொல்றோம்னா, இன்றைக்கு மேலை நாடுகளில் குர்ஆன் புரட்சியே நடக்கிறது. பெரிய பெரிய விஞ்ஞானிகள், அறிவாளிகள் குர்ஆனை படித்துவிட்டு இஸ்லாத்தை தழுவவில்லை என்றாலும் குர்ஆனை படித்துவிட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். குர்ஆனிலே எந்த முரண்பாட்டையும் நாங்கள் காணவில்லை. ஆய்வு செய்ய வேண்டும் என்றே படித்தோம், குற்றம் காண வேண்டும் என்றே படித்தோம். அதில் எந்த முரண்பாடும் இல்லை, அதில் எந்த ஆபாசமும் இல்லை. உண்மையிலே குர்ஆன் எங்களை விழித்திறக்க வைக்கிறது. போய் பாருங்க, அந்த அறிஞர்கள் போற்றக்கூடிய விஷயங்கள் இன்டர்நெட்ல இன்னும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் வெகு தூரத்தில் இல்லை. இன்றைக்கு இந்த ஐயாரம் குறித்து சிந்தித்து வெளி உலகிற்கு அறிவித்த விஞ்ஞானிகள் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் இந்த குர்ஆனை ஆய்வு செய்து விஞ்ஞானபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய நாள் இந்த குர்ஆன் தான் மொத்த மனிதனுக்கும் வழிகாட்டியாக இருக்க போகிறது என்று அறிவிக்கக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலேயே முன்னறிவிப்பா சொல்றாங்க. அகிலத்தாருக்கெல்லாம் இந்த குர்ஆன் ஒரு நல்ல உபதேசம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நிச்சயமாக சிறிது காலத்திற்கு பின் இந்த உண்மை செய்தியை திட்டமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்யலாம். இந்த குர்ஆன் தான் அகில உலகத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கும். இந்த உண்மையை கூடிய சீக்கிரம் நிச்சயமாக சிறிது காலத்திற்கு பின் இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்கள். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. இன்றைக்கு விஞ்ஞானம் வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் குர்ஆனை மேம்படுத்துகிறது, அல்லாஹ்வின் வல்லமையை பறைசாற்றுகிறது. குர்ஆனும் மனிதனுக்கான வழிகாட்டி என்று விஞ்ஞானிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட குர்ஆனை தூக்கி போட்டுட்டு ஏற்றுக்கொள்றீங்க, ஓதுறீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனா பிரச்சாரம் என்று வரும்போது தாலி புத்தகத்தை வைத்து பிரச்சாரம் செய்யுங்க. சிந்தித்து பாருங்க, எப்படிப்பட்ட குர்ஆனுங்க. அதை ஒருத்தன் படிக்கும் போது பெருங்கலாமா? ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். அஸ்திவாரம் மாற்றம் காண்கிறது. அடிப்படை சரியில்லாமல் எப்படி இருந்தால் அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? ஆக பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது, உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. குர்ஆனை ஆண்களை விட அதிகமான நேரம் உங்களுக்கு கிடைக்கிறது. குர்ஆனை வரிக்கு வரி சிந்தித்து பாருங்கள். முடியாதது அல்ல. அறிவு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம்தான். இன்னும் சொல்ல போனால் சரியாக அதை பயன்படுத்துவதன் மூலம் பெண்கள் தான் மிகைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் பொது தேர்வுகளில் பாருங்கள், பெண்கள் தான் முதலிடத்தில் பிடிக்கிறார்கள். அதிலெல்லாம் முதலிடத்தில் பிடிக்கக்கூடிய நீங்கள் ஏன் குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடாது? ஏன் குர்ஆனை வரிக்கு வரை சிந்தித்து ஆய்வு செய்யக்கூடாது? உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கமா? நிறைய மாணவிகளுக்கு, வீட்டில் உள்ள குடும்ப பெண்களுக்கு நிறைய நேரம். வீணான தொலைக்காட்சி தொடர்களிலும் புறம் பேசுவதிலும், அடுத்தவரை குற்றமுறைகளை கண்டு பேசுவதிலும் நேரத்தை செலவிடாமல் குர்ஆனை, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஆய்வு செய்து பாருங்கள். நிச்சயமாக அதற்கான அறிவை அல்லாஹ் உங்களுக்கு தந்தே இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால் இதுதான் மகத்தான மாற்றம். இதுதான் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய மாற்றம். அந்த மாற்றத்தை முஸ்லிம்கள் அனைவரும் அடைய வேண்டும். இம்மை மறுமையில் மகத்தான பாக்கியங்களை பெற வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஏனென்றால் இன்றைக்கு உள்ள உலகம் என்பது ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. பழைய விஷயங்களை, பழைய அரைத்த செய்தியை அரைத்து கரைத்து குடித்துக் கொண்டிருந்தால் யாரையும் எடுத்துக்க மாட்டாங்க. மனிதனுடைய அறிவு இன்னைக்கு போயிட்டு அதற்கு சற்று சளைக்காமல் கூடவே வரக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம். இது பிற்போக்கான மார்க்கம் அல்ல, பொய்யை சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல, பெண்களை அடிமையாக வைத்திருக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கம் அறிவியலுடன் போட்டி போடும்,
அறிவியல் தான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய கண்டுபிடிப்பு, அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான் கண்டுபிடிப்புகள் தான். விஞ்ஞானம் நீங்க அப்படி போயிட்டு இருக்கீங்க. இஸ்லாம் சளைக்காது. யுக முடிவு நாள் வரை இஸ்லாம் மேலோங்கி நிற்கும். அப்படிப்பட்ட மாற்றத்தில் தான் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பெருமை தருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிலை மறுமையிலும் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடிய இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனால் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.